Day 4 of saree pre-pleating. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டர் இல்லாமல் இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அது ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பின் குத்திக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பின். ஸோ நெக்ஸ்ட் பின் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 inch கேப் விட்டு கீழே பின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்த மட்டும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி கீழே ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சம் வைடாக ஏ ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் பின்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு தேர்ட் பின் குத்திக்கோங்க. குத்தினதுக்கப்புறம் அந்த சாரியை உல்ட்டாவாக போட்டுட்டு பின்னாடி அதாவது ப்ளீட்ஸோட பேக் சைடு மட்டும் நல்லா அயனிங் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இருக்க எல்லா ப்ளீட்ஸ்க்கும் நீட்டாக அயனிங் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி திரும்பும் போது உங்களுக்கு ஃப்ளஃபியான ப்ளீட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ப்ளீட்ஸ் நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கு நடுவுலையும் நம்ம சேஃப்டி பின் குத்தி வச்சுக்கிட்டா சூப்பர்வான ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் வித்தவுட் ஸ்ட்ரைட்னர். ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டட்டா.